இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று தஞ்சை மறைமாவட்டம் பெருமகிழ்வு அடைகிறது. 5 அருட்சகோதரர்கள் தூய ஆவியாரின் அருட்கொடையினால் உறுதி பெற்று ஆயருக்கும் அவருடைய அருட்பணியாளர்களுக்கும் அருள்வாக்கு பணியிலும் திருப்பீட பணியிலும் பிறரன்பு பணியிலும் உதவியாயிருந்து அனைவருக்கும் ஊழியராய் விளங்க திருத்தொண்டர்களாக திருநிலைப்படுத்தப்பட உள்ளனர். இவர்கள் திரு இருதய ஆண்டவரின் அன்பையும் புனித ஆரோக்கிய அன்னையின் அரவணைப்பையும் பெற்று சிறப்பாக தஞ்சை திரு அவையில் பணியாற்றிட நம் மேதகு ஆயர் அவர்களோடு இணைந்து இத்தெய்வீக பலியில் ஜெபிக்க இணைவோம். இறையாசீர் பெறுவோம். ஒன்றாய் வருவோமே, அழுதனிலே திருப்பழிதனிலே திரளாய் கடந்து மகிழ்வோமே. நாதரேசு நம்மிடையே வருவார், நம் நாதரேசு நம்மிடையே வருவார். நாம் எல்லாம் ஒன்றாய் ஜெபித்தாலே அழைக்கப் பெற்றோம், பேரு பெற்றோம். ஆலயம் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தம் இரக்கத்தினாலே நம்மை முன் குறித்து வைத்து நம்மை அர்ச்சித்து நம்மை அனுப்பினார் என்று இறைவாக்கினர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய அழைப்பை பற்றி சொல்லுகிறார்கள். இன்றைக்கு 5 அருட்சகோதரர்கள் திருத்தொண்டர்களாக இவர்கள் ஆண்டவரினால் முன் குறித்து வைக்கப்பட்டவர்கள். அவருடைய இரக்கத்தினாலே அன்பினாலே முன் குறித்து வைத்து அழைக்கப்பட்டார்கள். இப்பொழுது அவர்கள் அர்ச்சிக்கப்பட இருக்கிறார்கள், அனுப்பப்பட இருக்கிறார்கள், பணிக்காக அனுப்பப்பட இருக்கிறார்கள். எனவே இவர்களுடைய வாழ்விலே தூய ஆவி இவர்களை நிரப்பிட வேண்டும் என்றும் ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்றும் தங்களுடைய வாழ்வாலும் பணியாலும் ஆண்டவரை தங்கள் வெளிப்படுத்த அருள் தர வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே உருக்கத்தோடு மன்றாடுவோம். திருப்பலியை தக்க ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு இறைஞ்சுவோமாக.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றிடும். உலகினிலே நல்மனத்தோடு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே. வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீயம் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்மே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீயம் மீது இறங்குமே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். உயிரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். 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 மன்றாடுவோமாக. இறைவா, தொண்டு ஏற்பதற்கன்று தம் சகோதர சகோதரிகளுக்கு தொண்டு ஆற்றவேவும் திரு அவையின் பணியாளர்களுக்கு கற்பித்தீர். அதனால் திரு தொண்டர் பணிக்கு என்று நீர் தேர்ந்து கொள்ள திருளமானவும் அடியார்கள் இவர்கள் தங்கள் செயலிலும் திறமையும் பணியில் கனிவும் இறை வேண்டல் நிலைத்திருக்கும் வரமும் கொண்டிருக்க அருள் வீராகி உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்யுங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் 2 அரசர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 42 44 முடிய. பாகால் சாலிசாவை சார்ந்த ஒரு மனிதர் புது தானியத்தில் செய்யப்பட்ட 20 வார்கோதுமை அப்பங்களையும் தம் கோணிப்பையில் முற்றிய தானிய கதிர்களையும் கடவுளின் அடியவரிடம் கொண்டு வந்தார். எலிசா, மக்களுக்கு உண்ண கொடு என்றார். அவருடைய பணியாளன், இந்த 100 பேருக்கு இதை நான் எப்படி பரிமாறுவேன் என்றான். அவரோ, இவற்றை இம்மக்களுக்கு உண்ண கொடு, ஏனெனில் உண்ட பின்பும் மீதி இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார். அவ்வாறே அவன் அவர்களுக்கு பரிமாற அவர்கள் உண்டனர். ஆண்டவரின் வாக்கின்படி மீதியும் இருந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தாயின் முகம் பார்க்கும் முன்னே தந்தை கரம் சேர்க்கும் முன் எந்த பெயர் சொல்லி என்னை அழைத்தவா, தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா, தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா, என் வாழ்வில் நீ வந்தாய், என்னை பின் செல்லென்றாய், என் வாழ்வில் நீ வந்தாய், என்னை பின் செல்லென்றாய், ஏனென்றே அறியாமலே உன் வழியில் நான் வந்தேனே, ஏனென்றே அறியாமலே உன் வழியில் நான் வந்தேனே. தாயின் முகம் பார்க்கும் முன்னே தந்தை கரம் சேர்க்கும் எந்த பெயர் சொல்லி என்னை அழைத்தவா, தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா. அழகாய்
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 1 முதல் 7 வரை. அக்காலத்தில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே 12 திருத்தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான 7 கவனமாய் தெரிந்தெடுங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறை வேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர். திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேவான், பிலிப்பு, பிரக்கோர், நிக்கானோர், தீமோன், பர்மனா, யூதம் தழுவிய அந்தியோக்கிய நகரத்து நிக்கோலா என்பவர்களை தெரிந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள். திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினர். கடவுளது வார்த்தை மென்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாய் பெருகிக் கொண்டே சென்றது. குருக்கள் பெருங்கூட்டத்தினரும் இவ்வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு கலிலேயா கடலை கடந்து மறுகரைக்குச் சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு. உடல் நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களைக் கண்டு மக்கள் பெரும் திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலைமேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்துக்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடருள் ஒருவரும்,
சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான். அவனிடம் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன. ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு, மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாயிருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்டபின், ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்டபின் 5 வாற்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்குச் சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பு நிறைந்த அருட்தந்தையர்களே, சகோதரர்களே, இந்த திருத்தொண்டர் நிகழ்வானது உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லோரோடும் இணைந்து குறிப்பிட்ட நிகழ்விலே ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்ந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த ஆண்டிலே அவ்வாறு செய்ய இயலாத ஒரு சூழ்நிலையிலே நாம் இங்கே தனிமையாக ஒரு 15 பேர் அளவிற்கு நாம் இங்கே வைத்திருக்கிறோம். கடவுளுடைய விருப்பம் அன்றாட நிகழ்வில்தான் நாம் உணர முடிகின்றது. நாம் எவ்வளோ பிளான் பண்ணலாம், ஆனால் அந்த கொரோனா நோய் நம்ம பிளான்லாம் மாற்றி அமைச்சிருக்குது. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளவோ மாற்றங்கள் வந்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கும் இந்த மாற்றத்தை நாம் இருக்கிறோம். இது எப்படி நடக்கும் என்ற ஒரு யாருக்கும் தெரியாத ஒரு சூழ்நிலையில், எதையும் திட்டமிட முடியாத ஒரு சூழ்நிலையில் இது அமைந்திருக்கிறது. திருச்சபையினுடைய காலம் தூய ஆவியானவருடைய காலம். நாம் திருச்சபையின் காலத்தில் இருக்கிறோம். இந்த தூய ஆவியானவருடைய காலத்தில் இருக்கிறோம். சீடர்கள் தூய ஆவியாரின் ஆற்றலால் கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு சான்று பகர்ந்தார்கள். இந்த சான்று பகரும் வாழ்க்கை அப்போஸ்தலர் பணியிலே நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் பணி நமக்கு சொல்லுகின்ற உண்மை என்னவென்றால், இருளிலிருந்து ஒளியை உருவாக்கி ஆண்டவர், சாவிலிருந்து வாழ்வுக்கு அழைத்து சென்ற ஆண்டவர்,
துன்பத்திலிருந்து இன்பத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடிய ஆண்டவர், சவாலிலிருந்து தீர்வுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய ஆண்டவர். God can write straight even in the crooked lines. நம்முடைய வாழ்வு மாறுபட்டு இருந்தாலும், எப்படியோ வளைவு மாற்றங்கள் இருந்தாலும், இறைவனுடைய திட்டமானது நம்மை அழைத்துச் செல்லுகிறது என்பதை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கையை சற்று திருப்பி பாருங்கள். எப்படியெல்லாம் சென்றது, எப்படியெல்லாம் ஆண்டவர் வழி நடத்தினார், எப்படியெல்லாம் இன்றைக்கு அழைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் சற்று சிந்திக்க அழைக்கப்படுகிறீர்கள். நாம் விசுவசிக்கின்ற ஆண்டவர் வாழ்வின் ஆண்டவர், ஒளியின் ஆண்டவர். கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு பிறகு தூய ஆவியை பெற்ற அப்போஸ்தலர்கள் வழியாக எருசலேமிலே முதலிலே இந்த நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. எருசலேமிலிருந்து யூதேயாவுக்கு பரவியது, யூதேவியாவிலிருந்து சமாரியாவுக்கு, சமாரியாவிலிருந்து கலிலேயாவுக்கு, கலிலேயாவிலிருந்து தமாஸ்கு, அதாவது புனித பூமியை தாண்டி பாலஸ்தீனை தாண்டி தமாஸ்கு சென்றது. அங்கு தான் முதல்ல கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள், இயேசு நம்பியவர்கள் என்று அப்போஸ்தலர் சொல்றது. தமாஸ்கிலிருந்து ஆசியா, பவுலடிகளார் வழியாக ஆசியா, ஐரோப்பா, உலகின் கடை எல்லை வரை சென்றது என்று அப்போஸ்தலர் பணி சொல்லுகிறது நமக்கு. இயேசுவின் போதனையை கேட்ட சீடர்கள், நம்பிக்கை கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். இந்த திருமுழுக்கு பெற்றவருடைய வாழ்க்கை முறையை பற்றியும் அப்போஸ்தலர் பணி நமக்கு எடுத்து சொல்கிறது. என்ன பண்ணாங்க? ஞாயிறு தோறும் ஆண்டவர் உயிர்ப்பின் நாளிலே ஒன்று கூடி இறை வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள், அப்பத்தை பகிர்ந்து கொண்டார்கள், ஒருவர் ஒருவருக்காக ஜெபித்து இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொண்டார்கள், உடைமையை பகிர்ந்து கொண்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இது ஐடியல் சர்ச். ஐடியல் சர்ச் இன்றைக்கும் இந்த மாதிரி திருச்சபையில் இந்த அன்பின் உறவு இருக்க தான் செய்யுது, இல்லாமல் இல்லை, இருக்குது. அதே சமயத்தில் சவால்களும் இருப்பதை அப்போஸ்தலர் பணி சொல்லாமல் விடவில்லை. ஒரு சவால், அதாவது அந்த எருசலேமில் இயேசுவின் நம்பிக்கை கொண்டவர்கள் கிரேக்க மொழி பேசும் யூதர்களுக்கும் எபிரேய மொழி பேசும் யூதர்களுக்கும் ஒரு சிக்கல், பிணக்கு ஏற்பட்டது. இதுதான் ஆக்சுவல் சர்ச், ஐடியல் சர்ச் அண்ட் ஆக்சுவல் சர்ச். பிணக்கு ஏற்பட்டது. அதாவது எருசலேமிலே இருந்தவர்கள் எபிரேய மொழி பேசினார்கள், ஆனால் யூதர்கள் பலர் அந்த தங்களுடைய சொந்த நாட்டை விட்டு வாணிபத்திற்கோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ அவர்கள் வெளிப்பகுதியிலே போய் தங்கியிருந்தாங்க. கடைசி காலத்தில் எருசலேம் சாக வேண்டும் என்று அவர்கள் திரும்பி அங்கே செட்டில் ஆனாங்க. அப்படி இருந்தவங்க இயேசுவினுடைய நற்செய்தியை நம்பியவர்கள், யூத மொழி பேசுபவர்களும் கிரேக்க மொழி பேசுபவர், வெளியில் போனவங்க கிரேக்க மொழி கற்று அங்கே தான் வந்தாங்க. ஆகவே இவர்களுக்கு இடையே ஒரு பிணக்கு. இது ஆக்சுவல் ரியாலிட்டி. அது இன்றைக்கும் நடக்குது. எங்களை கவனிக்கலையே, உங்களை கவனிக்கலையே, எங்களுக்கு ரெப்ரசன்டேஷன்லையே, உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன்லையே, இந்த மாதிரி இன்றைக்கும் இருக்குது. இதுதான் ஆக்சுவல் சர்ச். ஆனால் ஐடியல் சர்ச் இஸ் ஒன் திங். இந்த சமயத்தில் என்ன செய்கிறாங்க? இந்த பிணக்கை போக்குவதற்கு இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு வருகின்ற ஆண்டவர், சாவிலிருந்து வாழ்வுக்கு கொண்டு வருகின்ற ஆண்டவர், இந்த ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த அப்போஸ்தலர் அனைவரும் ஒன்று கூடுகிறார்கள்.
ஒன்று கூடி அவர்கள் இந்த குறைபாட்டை நீக்க ஒருங்கிணைந்து அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இவர்களை கவனிப்பது அறச்செயல்கள் செய்வதற்கு நாம் ஈடுபடுகிறோம், இதனால் குறைபாடு வருது. ஆகவே இந்த அறச்செயல்கள் செய்வதற்காக ஒரு திருப்பணியாளர்களை நியமிப்போம், திருத்தொண்டர்களை நியமிப்போம். பாருங்க எப்படி இந்த பணிநிலை திருச்சபையில் ஒரு ப்ராப்ளத்தில் வருது. புரியுதா? என்ன ப்ராப்ளம்? யூத மொழி பேசுபவர்களுக்கும் எபிரேய மொழிக்கும் ஒரு ப்ராப்ளத்தில் இந்த ஒரு பணிநிலையை ஆண்டவர் உருவாக்குறார். ஆகவே ப்ராப்ளம்ங்கிறத பார்க்கும்போது திருச்சபையில் ஒருபோதும் நம்ம மனம் தளர்ந்து விடக்கூடாது. ப்ராப்ளங்களுக்கு தீர்வு நிச்சயமாக ஆண்டவர் கொடுப்பார். எப்போ கொடுப்பார்? தூய ஆவியை நம்பி அவர்கிட்ட வேண்டாம். புரியுதா? தூய ஆவியினை ப்ராப்ளம் எல்லா இடத்துலையும் இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஆனால் ப்ராப்ளத்தை கண்டு பயந்து போகக்கூடாது, ப்ராப்ளத்தை ஒதுக்கி போடக்கூடாது. ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணணும்னா கடவுளுடைய ஆற்றல் நமக்கு தேவை என்பதை அப்போஸ்தலர் பணி வலியுறுத்துகிறது. கடைசி வரலும் அந்த நற்செய்தியை போதிப்பதற்கு எத்தனை தடைகள் இருந்தது நீங்கள் பார்க்கலாம். புனித பவுலடியாரின் வாழ்க்கை முழுவதும் பார்க்க எத்தனையோ தடைகள். அதெல்லாம் மீறிக்கொண்டு அவர் சென்று நற்செய்தியை உலகின் கடையெல்லி வரைத்தார் என்றால் சொந்த பலத்தினால செய்யலை, தூய ஆவியினுடைய ஆற்றலினால். அதே போலத்தான் இன்றைக்கு நாம் தூய ஆவியாரின் காலத்தில் இருக்கும்போது ஐடியல் சர்ச்னு ஒன்று இருக்குது, நமக்கு விஷன். ஆனால் ஆக்சுவல் சர்ச்சில் ப்ராப்ளங்கள் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் ஆண்டவரை நம்பினவர்கள் ஒருவனும் கைவிட மாட்டாங்க. அவரை நம்பி நாம் செயல்பட வேண்டும் என்பதை இது நமக்கு வலியுறுத்துகிறது. எனவே இந்த திருப்பணியை ஏற்றுக்கொள்வதற்கு என்னென்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு அவங்க நிர்ணயிக்கிறாங்க. இந்த திருப்பணியை திருத்தொண்டர்களாக இந்த திருப்பணியை ஏற்றுக்கொள்ளுகின்றவர்களுக்கு இந்தந்த குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு 3 வரையறுக்கிறாங்க. ஒன்று, நற்சான்று பெற்றவர்கள். சமுதாயத்தில் அல்லது வாழ்கின்ற பகுதியில் அல்லது பயிற்சி பெறுகின்ற பகுதியில் நற்சான்று பெற வேண்டும். ஏன்னா இட்ஸ் அ பப்ளிக் லைஃப், யூ ஆர் என்டரிங் இன்டு எ பப்ளிக் லைஃப். இன்றைக்கு தான் நீங்கள் திருச்சபையினுடைய திருப்பணியாளர்களாக, பணியாளர்கள் பணிநிலை வெவ்வேறாக இருக்குது இல்லையா? இன்கார்டினேட்டட் டு த டயசிஸ். இதுவரையிலும் நீங்கள் உங்களை அர்ப்பணம் செய்திருக்கிறீர்கள். இன்றைக்கு தான் திருச்சபை உங்களை தங்களுடைய திருப்பணியாளர்களாக ஏற்றுக்கொள்வது. யூ ஆர் இன்கார்டினேட்டட் இன் டு த லோக்கல் சர்ச். இந்த டயக்னேட் மூலமாக யூ ஆர் இன்கார்டினேட்டட் இன் த சர்ச். ஆகவே நீங்கள் பொது பணிக்கு வருவதனால நற்சான்று பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, தூய ஆவி அருளும் வல்லமை. உங்களுடைய வல்லமை எதில் இருக்கும்? நீங்கள் பெற்றிருக்க அறிவில் கிடையாது. உங்களுடைய வல்லமை நீங்கள் வச்சிருக்க பணத்தில் கிடையாது. உங்களுடைய வல்லமை உங்களை சேர்ந்த ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுல கிடையாது. உங்களுடைய வல்லமை தூய ஆவியின் வல்லமை. தூய ஆவியினுடைய வல்லமையில் இருந்தவர்களை, வல்லமையை அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் எந்த துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தில் நிலையாக இருக்கிறாங்களா? அதான் தூய ஆவி கொடுக்கின்ற திடம். அருட்கொடை 7 வரங்களில் ஒன்று திடம். தூய ஆவி அருளும் வல்லமை. மூன்றாவதாக ஞானம் நிறைந்தவர்களாக இருக்கணும். அறிவாளி மட்டும் இல்லை, ஞானமும் வேணும். என்ன ஞானம்? விவேகம். நல்லவை எது, தீயவை எது, நல்ல வழி எது, தீய வழி எது என்று தேர்ந்து தெளியக்கூடிய ஞானம் வேண்டும். இந்த 3 குவாலிஃபிகேஷன் இருந்தால் அவங்கள பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், இந்த 3 உங்களுக்கு இருக்கா அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்கள்.
இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் இந்த குவாலிஃபிகேஷன் வேணும் என்று இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இல்லாவிட்டால் பெறுவதற்கு முயற்சி செய்யும். இந்த அடுத்து இவர்கள் எதற்காக அழைக்கப்பட்டார்கள் என்றால் அறப்பணிகள் செய்வதற்காக, அறப்பணி செய்வதற்காக அழைக்கப்படுகிறார். ஆதி திருச்சபையில் இவர்கள் அறப்பணிக்காக அழைக்கப்பட்டார்கள் என்றாலும் அறப்பணியோடு அவருடைய வாழ்க்கை முடிந்து விடவில்லை என்பதற்கு நமக்கு சாட்சியம் உண்டு. எடுத்துக்காட்டாக 2 பேர் சொல்கிறாங்க. 2 பேரை பற்றி சொல்கிறது இந்த திருத்துதர் பணி. ஒன்று ஸ்தேஃபான் இறை வார்த்தையை அறிவித்தார். அறப்பணி மட்டும் செய்யல, இறை வார்த்தையை அறிவித்தார். வல்ல செயல்களை செய்தார். ஆண்டவரின் உயிர்ப்புக்கு சான்று பகர்ந்து அவர் தன்னுடைய உயிரை வேத சாட்சியாக அர்ப்பணம் செய்தார். வாசிக்கிறீங்களா? 7ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அப்போஸ்தலர் பணி 7ஆம் அதிகாரத்தில் அவருடைய அருளுரைக்கு பிறகு அவர் வேத சாட்சியாக இறை வார்த்தையை அறிவித்து அவர் வல்ல செயல் செய்தார் என்பதை பொறுக்க முடியாது அவரை கல்லால் எறிந்து ஊருக்கு வெளியே கல்லால் எறிந்து கொள்கிறார்கள். எனவே அவருடைய பணி வெறும் அறப்பணியோடு முடிந்து விடவில்லை. அதே போல் பிலிப்பை எடுத்துக்கொள்வோம். பிலிப்பு சமாரியாவுக்கு போகிறார். எருசலேமில் மட்டும் இல்லை, யூதேயாவில் மட்டும் இல்லை, சமாரியாவுக்கு போகிறார். அங்கு இறை வார்த்தையை அறிவித்தார் என்று சொல்கிறது. அங்கே உள்ளவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்தார். ஆனால் தூய ஆவியை அவர் வழங்க முடியவில்லை. உறுதி பூசுதல். எனவே எருசலேமிலிருந்து பேதுருவும் யோவானும் அழைக்கப்பட்டு அவர்களுக்கு தூய ஆவியை தந்தார்கள் என்று. அப்போஸ்தலர்கள், இவங்க அப்போஸ்தலர் கிடையாது இல்லையா? இவர்கள் திருத்தொண்டர்கள். எனவே அப்போஸ்தலரை அழைத்து அவர்களுக்கு தூய ஆவியை வழங்க செய்தார் என்று வாசிக்கிறோம். அதன் பிறகு காசா பகுதிக்கு சென்று அங்கே எத்தியோப்பிய அரசனுடைய நிதி அமைச்சருக்கு இசையா ஏட்டுச்சுருளை விளக்கி கூறி அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். இவர்கள் அறப்பணி செய்ய நியமிக்கப்பட்டாலும் அதோடு முடங்கிவிடவில்லை. இறைவார்த்தை பணி, அருட்சாதன பணி என்று இந்த பணியை அறப்பணியோடு இணைத்து செய்ததாக நினைக்கிறோம். எனவே உங்களுடைய பணியும் இறைவார்த்தை பணி, அருட்சாதன பணி, அதே வேளையிலே அறப்பணி என்பதை நீங்கள் உணர வேண்டும். நம்முடைய மறைமாவட்டத்திற்காக இன்றைக்கு இந்த 5 சகோதரர்களும் திருத்தொண்டர்களாக ஆண்டவர் திருப்பொழிவு செய்ய இருக்கிறார். இந்த வேளையிலே புனித பவுலடிகளார் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்திலே கூறிய வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். சகோதரரே, கடவுளின் இரக்கத்தின் முன்னிட்டு உங்களை நான் வேண்டுகிறேன். கடவுளின் இரக்கத்தை முன்னிட்டு நான் உங்களை வேண்டுகிறேன். கடவுளின் இரக்கத்தினால்தான் நீங்கள் அழைக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட இருக்கிறீர்கள். நான் உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். நீங்கள் வெறும் கல்டிக் பிரீஸ்ட் கிடையாது, புரியுதா? ஏதோ சடங்கு செய்வதற்கு இல்லை மட்டும் இல்லை. இந்த சடங்கின் வழியாக நீங்கள் உங்களையே ஒவ்வொரு நாளும் பலியாக, உங்களுடைய கஷ்டம் துன்பத்தை பலியாக கிறிஸ்துவின் பலியோடு இணைந்து உங்களுடைய வாழ்வை ஒப்படைக்க வேண்டும். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களையே படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு.
இதுதான் உள்ளார்ந்த வழிபாடு, உண்மையான வழிபாடு. ஆண்டவர் பலிகளையும் காணிக்கைகளையும் கேட்கவில்லை, ஆடி மாடா கேட்டேன் அப்படின்னு சொல்றாரு இசையாசனர். வாசிக்கிறீங்க நீ, நொறுங்கிய உள்ளத்தையே நான் விரும்புகிறேன் என்று தாவீது சங்கீதத்தில் வாசி. நொறுங்கிய உள்ளத்தை, உங்களுடைய உள்ளத்தை, உங்களை நீ இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. எது உள்ளார்ந்த வழிபாடு? உங்களையே பலியாக ஒப்புக் கொடுப்பதுதான் உள்ளார்ந்த வழிபாடு. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப் பெற்று மாற்றம் அடைவதாக. ஒவ்வொரு நாளும் நாம் புதுப்பிக்கப்பட வேண்டும், மனம் மாற வேண்டும், புதுப்பிக்கப்பட வேண்டும். நம்முடைய பழைய நிலை அழிந்து ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட வேண்டும். அதுக்குத்தான் இந்த பலியை செலுத்தும் போது, நாம் நம்மை பலியாக ஒப்பு கொடுக்கும்போது நாம் மனம் மாற்றத்தை தேட வேண்டும். ஒவ்வொரு நாளும் மனமாற்றம் வேண்டும், ஒவ்வொரு நாளும் பலியாக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். அப்படி நீங்கள் செய்வீர்கள் என்றால், என்ன தெரியும் உங்களுக்கு? உங்களையே நீங்கள் புதுப்பித்து கொண்டு உங்களையே பலியாக ஒவ்வொரு நாளும் ஒப்புக் கொடுத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதை புனித பவுலடிகளார் சொல்கிறார். கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். புரியுதா? கடவுளின் திருவுளம் எது என்று நீங்கள் தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும். புரியுதா? உங்களையே ஒவ்வொரு நாளும் மனம் மாறி நீங்கள் பலியாக ஒப்புக் கொடுப்பீர்களே என்றால் கடவுளுடைய விருப்பம் என்ன என்பதை நீங்கள் தேர்ந்து தெளிவீர்கள். அல்லது தெரியாது, நமக்கு தெரியாது. எனவே இந்த இறுதியாக இதை செய்தியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் திரும்பவும் நீங்கள் இந்த பகுதியை, ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 1-2 வரை இதை திரும்பவும் வாசித்து பாருங்கள். இதுதான் நான் கொடுக்கக்கூடிய இந்த திருத்தொண்டர் பணிக்காக உங்களை சிந்திக்க இந்த ஆண்டு முழுவதும் அழைக்கின்றேன். ஆமென்.
அன்புக்குரியவர்களே, இப்பொழுது திருத்தொண்டர் அருட்பொழிவு சடங்கு நடைபெற இருக்கின்றது. திருத்தொண்டர்களாக திருநிலைப்படுத்தப்படுபவர்களின் பெயர்களை இளம் குருமட அதிபர் அவர்கள் பெயரைச் சொல்லி அழைத்து இந்நிலைக்கு உயர்த்தப்பட இவர்கள் தகுதியானவர்கள் என்பதை மேதகு ஆயர் அவர்களிடத்தில் சான்று பகர்கிறார். மேதகு ஆயர் அவர்கள் இவர்களுக்கு திருத்தொண்டரின் பணி என்ன என்பதை விவரித்து கூறுகிறார்கள். திருத்தொண்டர்களாக திருநிலைப்படுத்தப்பட வேண்டிய சகோதரர்கள் முன்வருக. அருட்சகோதரர் ஆரோக்கியதாஸ், அருட்சகோதரர் பெஞ்சமின் ரிச்சர்ட், இதோ வருகிறேன். அருட்சகோதரர் பெர்டினாந்தோ, இதோ வருகிறேன். அருட்சகோதரர் பீட்டர் தமியான் துரைராஜ், இதோ வருகிறேன். அருட்சகோதரர் பிரவீன், இதோ வருகிறேன். பேரருட்தந்தையே, நம் சகோதரர்கள் இவர்களை திருத்தொண்டர்களாக திருநிலைப்படுத்த அன்னையாம் திரு அவை தங்களை கேட்டுக்கொள்கின்றது. இப்பணிக்கு இவர்கள் தகுதி உள்ளவர்கள் என உமக்கு தெரியுமா? கிறிஸ்தவ மக்களை கேட்டு அறிந்ததிலிருந்தும் இவர்களுக்கு பயிற்சி அளித்தவர்களின் பரிந்துரைகளிலிருந்தும் இவர்கள் தகுதியுள்ளவர்கள் என சான்று பகர்கின்றேன். நம் ஆண்டவராகிய இறைவனிலும் நம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் அருள் துணையிலும் நம்பிக்கை வைத்து நம் சகோதர இவர்களை திருத்தொண்ட நிலைக்கு தேர்ந்து கொள்கிறோம். அனைவரும் சேர்ந்து சொல்வோம், இறைவனுக்கு நன்றி. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் உறவினர் அல்லது நண்பரான நம் மக்கள் இவர்களை திருத்தொண்ட நிலைக்கு உயர்த்த வேண்டிய நேரத்தில் திருப்பணியில் எத்தகைய நிலையை இவர்கள் அடைய இருக்கின்றார்கள் என்று நீங்கள் கருத்துடன் சிந்தியுங்கள். இவர்கள் தூய ஆவியாரின் அருட்கொடையினால் உறுதி பெற்று ஆயருக்கும் அவருடைய அருட்பணியாளர்களுக்கும் அருள்வாக்கு பணியிலும் திருப்பீட பணியிலும் பிறரன்பு பணியிலும் உதவியாயிருந்து அனைவருக்கும் ஊழியராய் விளங்குவார்கள். திருப்பீடத்தின் பணியாக்கப்படும் இவர்கள் நற்செய்தியை போதிப்பார்கள், திருப்பலிக்க தயாரிப்பார்கள், ஆண்டவருடைய திருவுடலையும் இரத்தத்தையும் நம்பிக்கையாளருக்கு வழங்குவார்கள். மேலும் ஆயரின் வழிகாட்டுதலின்படி நம்பிக்கையாளர்களுக்கும் நம்பிக்கை அற்றவர்களுக்கும் போதித்து திருமறையை கற்பிப்பதும் பொது ஜெபங்களை முன்னின்று நடத்துவதும் திருமுழுக்கு அளிப்பதும் திருமணம் நடத்தி ஆசிர்வதிப்பதும் நோயாளிகளுக்கு வழிவுணவாக நற்கருணை வழங்குவதும் அடக்கச் சடங்குகளை நடத்துவதும் இவர்கள் பணியாகும். திருத்தூதரிடமிருந்தே வழி வழியாய் வந்தது போல் தலைமீது கைகளை வைப்பதால் இவர்கள் அர்ச்சிக்கப் பெற்று திருப்பீடத்துடன் இன்னும் நெருங்கி இணைக்கப்பட்டு ஆயர் அல்லது பங்கு அருட்பணியாளரின் பெயரால் பிறருக்கு அன்பு பணி புரிவார்கள். இறைவன் துணையால் இவற்றையெல்லாம் நிறைவேற்றுவதில் இவர்கள் நடந்து கொள்ளும் முறையிலிருந்து பணிவிடை பெறுவதற்கென்று பணிவிடை புரியவே வந்தவரான கிறிஸ்துவின் சீடர்கள் இவர்களே என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நீங்கள் திருத்தொண்ட நிலைக்கு உயர்த்தப்பட வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் தாமே உங்களுக்கு முன்மாதிரி காட்டியுள்ளார். அவர் நடந்து கொண்டது போல் நீங்களும் நடப்பீர்களாக. திருத்தொண்டராகிய நீங்கள் சீடரிடையே பணிவிடை புரிய வந்த இயேசு கிறிஸ்துவின் பணியாளர் ஆவீர்கள். ஆகையால் நீங்கள் இறைவனின் திருவுளத்தை மனமாற நிறைவேற்றி ஆண்டவருக்கும் மனிதருக்கும் அன்பு சேவையை மகிழ்ச்சியுடன் செய்யுங்கள். எவரும் இரு தலைவர்களுக்கு ஊழியம் செய்ய இயலாது. எனவே கற்பின்மை, பேராசை என்பதெல்லாம் சிலை வழிபாடுகள் என கொள்ளுங்கள். அன்மிக்க சகோதரர்களே, நீங்கள் மனமுவந்து திருத்தொண்ட நிலையை ஏற்க முன்வந்துள்ளீர்கள். அன்று திருத்துதர்களால் அன்பின் ஊழியத்திற்கு தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களைப் போல
இன்று நீங்களும் மக்களிடையே சாட்சிய வாழ்வு கொண்டவர்களாகவும் தூய ஆவியாரினாலும் ஞானத்தாலும் நிறைந்தவர்களாகவும் இருத்தல் தேவையாகும். மனத்துறவு பூண்டவர்களாய் உங்கள் பணியை ஆற்ற விரும்புகிறீர்கள். அந்த மனத்துறவானது மீட்பெருக்குரிய அன்பின் அடையாளமாகவும் அவ்வன்பை தூண்டி எழுப்பக்கூடியதாகவும் அதோடு உலகில் வளமையின் தனிச்சிறப்புடைய ஊற்றாகவும் இருக்கிறது. கிறிஸ்தை நோக்கி உண்மையான அன்பால் ஈர்க்கப்பட்டுள்ளீர்கள். மனத்துறவில் அர்ப்பணத்துடன் வாழ்ந்தால் கிறிஸ்துவை பிளவுபடா உள்ளத்துடன் இன்னும் எளிதாக பற்றிக்கொள்வீர்கள். கடவுளுக்கும் மனிதருக்கும் அதிக சுதந்திரத்துடன் பணியாற்றுவீர்கள். புது வாழ்வு தரும் செயல்களில் இன்னும் திறமையாக ஈடுபடுவீர்கள். கிறிஸ்துவின் பணியாளர்களுக்கும் கடவுளின் மறைப்பொருட்களை மக்களுக்கு வழங்குவோருக்கும் தகுந்த முறையில் உங்கள் வாழ்வு அமைந்திருத்தல் வேண்டும். அதாவது நம்பிக்கையில் ஊன்றியவர்களாகவும் அதையே அடிப்படையாக கொண்டவர்களாயும் கடவுள் முன்னும் மனிதர் முன்னும் மாசற்றவர்களாய் பழிச்சொல்லுக்கு ஆளாகாதவர்களாய் திகழ வேண்டும். நற்செய்தி தரும் நம்பிக்கையிலிருந்து ஒருபோதும் விலகாதீர்கள். அந்நற்செய்தி கேட்பவராக மட்டுமன்று அதன் பணியாளர்களாயும் நீங்கள் இருக்க வேண்டும். நம்பிக்கையின் மறைபொருளை உங்கள் தூய நெஞ்சத்தில் தாங்கி கடவுளின் அருள் வாக்கினை உங்கள் சொல்லால் அறிக்கையிடுங்கள், உங்கள் செயல்களால் எடுத்து காட்டுங்கள். இவ்வாறு கிறிஸ்துவ மக்களினம் தூய ஆவியாரினால் ஊட்டம் பெற்று கடவுளுக்கு ஏற்ற தூய காணிக்கையாக மாறும். நீங்களும் இறுதி நாளில் ஆண்டவரை சந்திக்கும் போது நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, ஆண்டவரது மகிழ்ச்சியில் சேர்ந்து கொள் என்று சொல்வதை கேட்கும் தகுதி பெறுவீர்களாக. திருத்தொண்டர் பணியேற்க விருப்பம் தெரிவித்து மனத்துறவு வாக்குறுதியை தர திருநிலைப்படுத்தப்படுபவர்கள் எழுந்து நிற்க மேதகு ஆயர் அவர்கள் வினவுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நீங்கள் திருத்தொண்டர் நிலை பெறுமுன் அப்பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தீர்மானித்திருக்கிறீர்கள் என்று இத்திருக்கூட்டத்தின் முன் எடுத்துரைப்பது பொருத்தமானதாகும். நாம் உங்கள் மீது எம் கைகளை வைப்பதன் வழியாக தூய ஆவியாரின் அருட்கொடையால் திரு அவையின் ஊழியத்திற்கு நீங்கள் அர்ப்பணிக்கப்பட விரும்புகிறீர்களா? அருள் பணியாளர் நிலைக்கு துணையாகவும் கிறிஸ்துவ மக்களின் நலனுக்காகவும் திருத்தொண்டர் பணி பொறுப்பை ஏற்று அதை பணிவுடனும் அன்புடனும் நிறைவேற்ற நீங்கள் விரும்புகின்றீர்களா? திருத்துதர் உரைத்தது போல் நம்பிக்கையின் மறை உண்மையை தூய மனதில் கொண்டு அந்த நம்பிக்கையின் அச்சடிக்கும் திருச்சபையின் மரபுக்கும் ஏற்ப உங்கள் சொல்லாலும் செயலாலும் போதிக்க நீங்கள் விரும்புகின்றீர்களா? மனத்துறவை ஏற்றுக்கொள்ள தயாராயிருப்போரே, இறைவனுக்கும் மனிதருக்கும் பணிபுரிந்து இறையரசை கட்டியெழுப்பவும் கிறிஸ்துவுக்கு நீங்கள் அளிக்கும் உங்கள் உள்ளார்ந்த அர்ப்பணத்தின் அடையாளமாகவும் மனத்துறவு நிலையில் வாழ வேண்டும் என்னும் உங்கள் தீர்மானத்தை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க நீங்கள் விரும்புகின்றீர்களா? உங்கள் வாழ்க்கை முறைக்கு ஏற்ப ஜெபிக்கும் மனநிலையை பேணி வளர்த்து அதே ஆர்வத்தோடு திருப்புகழ் மாலையை இறைமக்களோடு இணைந்தும் இறைமக்களுக்காகவும் அனைத்து உலகிற்காகவும் பிரமாணிக்கமாய் செய்யவும் வேண்டிய கடமையை நிறைவேற்ற நீங்கள் விரும்புகின்றீர்களா? திருப்பீடத்திலே கிறிஸ்துவின் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் வழங்க வேண்டியவர்கள் நீங்கள். அதே கிறிஸ்துவின் முன்மாதிரிக்கு ஏற்றபடி உங்கள் வாழ்க்கையை என்றும் அமைத்துக் கொள்ள நீங்கள் விரும்புகின்றீர்களா? இப்பொழுது கீழ்ப்படிதல் வாக்குறுதியை அனுசரிப்பதாக திருத்தொண்டர்களாக திருநிலைப்படுத்தப்பட வேண்டியவர்கள் மேதகு ஆயர் அவர்களிடத்தில் வாக்களிக்கிறார்கள். எனக்கும் என் வழிவரும் ஆயருக்கும் நீர் வணக்கமும் கீழ்ப்படிதலும் தர வாக்களிக்கிறீரா? இந்த நற்செயலை உம்மிடம் தொடங்கிய கடவுள் அதை நிறைவுறச் செய்வாராக.
எனக்கும் என் வழிவரும் ஆயருக்கும் நீர் வணக்கமும் கீழ்ப்படிதலும் தர வாக்களிக்கிறீராம். இந்த நற்செயலை உடன் தொடங்கிய கடவுள் அதை நிறைவுறச் செய்வாராக. எனக்கும் என் வழிவரும் ஆயருக்கும் நீர் வணக்கமும் கீழ்ப்படிதலும் தர வாக்களிக்கிறீராம். இந்த நற்செயலியுடன் தொடங்கிய கடவுள் அதை நிறைவுறச் செய்வாராக. எனக்கும் என் வழிவரும் ஆயருக்கும் நீர் வணக்கமும் கீழ்ப்படிதலும் தர வாக்களிக்கிறீராம். இந்த நற்செயலியுடன் தொடங்கிய கடவுள் அதை நிறைவுறச் செய்வாராக. எனக்கும் என் வழிவரும் ஆயருக்கும் நீர் வணக்கமும் கீழ்ப்படிதலும் தர வாக்களிக்கிறீராம். இந்த நற்செயலியுடன் தொடங்கிய கடவுள் அதை நிறைவுறச் செய்வாராக. திருத்தொண்டர்களாக திருநிலைப்படுத்தப்பட வேண்டியவர்கள் முகம் குப்புற படுத்திருக்க மேதகு ஆயர் அவர்கள் முழந்தாளிட எல்லோரும் இணைந்து புனிதர்கள் பரிந்துரையை நாடி ஜெபிக்க மேதகு ஆயர் அவர்கள் நமக்கு அழைப்பு விடுக்கிறார்கள். அன்பானவர்களே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவன் தாமே திருத்தொண்டர் பணிக்கு தேர்ந்தெடுத்த ஊழியர்கள் மீது தம் வானக கொடைகளை பொழியுமாறு மன்றாடுவோமாக. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் புனித தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித திருமுழுக்கு யோவானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பேதுருவே, புனித பவுலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்திரியாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித யோவானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மகதலா மரியாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஸ்தேவானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தியோக்கு இஞ்ஞாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித லாரன்சே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பெர்பத்துவா பெரிசிட்டியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆக்னஸே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கிரகோரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அகுஸ்தினாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அத்தனாசியஸே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பேசிலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மார்ட்டினே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பெனடிக்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸே, புனித தொமைக்குவே,
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித பிரான்சிஸ் சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித வியானி மரிய ஜானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சியன்னா கத்ரீனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித விலா தெரசே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதரே புனிதையரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கருணை கூர்ந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, பாவம் அனைத்திலுமிருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, முடிவில்லா சாவிலிருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, உமது மனித உடலேற்பினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, உமது இறப்பினாலே உயிர்ப்பினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, தூய ஆவியாரின் வருகையினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, உமது பரிசுத்த திரு ஆவியை அருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு அவை தலைவரையும் திருநிலைகளில் பணியாற்றும் அனைவரையும் திருமறை வாழ்வில் நிலைத்திருக்கச் செய்ய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்துலக மக்களுக்கும் சமாதானமும் மெய்யான ஒற்றுமையும் தந்திருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சேர்ந்து கொள்ள பெற்ற இவர்களை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சேர்ந்து கொள்ள பெற்ற இவர்களை ஆஸ்வதித்து புனிதப்படுத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சேர்ந்து கொள்ள பெற்ற இவர்களை ஆஸ்வதித்து புனிதப்படுத்தி அர்ச்சிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர் வாழும் கடவுளின் திருமகனாகிய இயேசுவே உம்மை மன்றாடோ. எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்களுக்கு செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே எங்களுக்கு செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே தயவாய் செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே தயவாய் செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, எம் இறைவா, எங்கள் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். ஊழியர் இவர்கள் மீது தூய ஆவியாரின் ஆசியும் குருத்து அருளின் ஆற்றலையும் பொழிவீராக. நீர் அர்ச்சிக்குமாறு உம் திருமுன் நாங்கள் கொண்டு வரும் இவ்வூழியர்களை கருணையுடன் நோக்கி முது கொடைகளை எந்நாளும் இவர்கள் மீது நிறைவாக பொழிந்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இப்பொழுது மேதகு ஆயர் அவர்களிடத்தில் திருத்தொண்டர்களாக திருநிலைப்படுத்தப்பட வேண்டியவர்கள் ஒவ்வொருவராக முன்வந்து தலையில் கைகளை வைத்து ஜெபிக்கிறார்கள்.
எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு துணை புரிய எழுந்து வாரும் அருட்கொடைகளின் வள்ளலே, பணிநிலைகளை பகிர்ந்தளிப்பவரும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக அனைத்தையும் அமைத்து புதுப்பிக்கின்றீர். வார்த்தையும் ஆற்றலும் ஞானமாகி அவர் வழியாகவே நீர் மனிதரின் தேவைகளுக்கு உமது இடைவிடாத பராமரிப்பினால் முன்னேற்பாடு செய்து அவரவருக்கு ஏற்றவற்றை அந்தந்த காலத்தில் அருளுகின்றீர். கிறிஸ்துவின் மறைவுடலாகி உமது திரு அவையை உயிருள்ள கோயிலாக வளர்த்து விரிவடையச் செய்கின்றீர். பல்வேறு விண்ணக கொடைகளால் அதை அணி செய்து அதன் உறுப்புகள் பலவாயினும் அவற்றையெல்லாம் ஓருடலாக இணைத்து வியப்புக்குரிய உமது ஆட்சியின் வழியாக அதை பழுதின்றி காத்து வருகின்றீர். ஆலயத்தில் பணிபுரிய முற்காலத்தில் லேவியின் இனத்தாரை தேர்ந்தெடுத்து நீ அவர்களுக்கு அளித்த நிலையான ஆசியை அவர்கள் என்றென்றும் உரிமையாக்கிக் கொண்டிருக்கச் செய்தீர். இது திருப்பெயரின் பணிக்காக மூவகை பணிநிலைகளை ஏற்படுத்தினீர். இவ்வாறே திரு அவையின் தொடக்க காலத்தில் திருமகனின் திருத்துதர்கள் ஜெபத்திலும் போதனையிலும் மென்மேலும் ஈடுபடுமாறு அன்றாட பணிகளில் அவர்களுக்கு உதவி புரிய தூய ஆவியாரின் வழிகாட்டுதலின்படி நற்பெயருள்ள 7 தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் மீது கைகளை வைத்து வேண்டுதல் புரிந்து ஏழைகளுக்கு உணவு பரிமாறும் பணியை அவர்களுக்கு ஒப்படைத்தார்கள். இது திருப்பீடத்தில் பணியாற்றும் திருத்தொண்ட நிலைக்கு அடியார் இவர்களை நாங்கள் தாழ்மையுடன் ஏந்தளிக்கிறோம். ஆண்டவரே, இவர்களை கருணையுடன் கண்ணோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இவர்கள் மீது தூய ஆவியாரை அனுப்பியருளும். இதனால் இவர்கள் திருப்பணியை கடமை தவறாமல் நிறைவேற்ற இவ்வேழு அருள் கொடைகளாலும் இவர்கள் உறுதி பெற வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். கபடற்ற அன்பு, நோயுற்றோர் எளியோர் மீது அக்கறை, பிறரை நடத்துவதில் தன்னடக்கம், பழுதற்ற தூய்மை, ஆழ்ந்த அருள்நெறி வாழ்க்கை போன்ற நற்செய்தியின் பண்புகளில் எல்லாம் இவர்கள் சிறந்து விளங்குவார்களாக. இவருடைய அன்றாட வாழ்க்கையில் முது கட்டளைகள் மின்னி துலங்குவதாக. இதனால் இவர்களின் வாழ்வை கிறிஸ்துவ மக்கள் கண்டு பாவிப்பார்களாக. நன்மனச்சான்றுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இவர்கள் கிறிஸ்துவிலே உறுதியுடன் என்று நிலை கொள்வார்களாக. பணிவிடை பெறவென்று பணிவிடை புரியவே வந்த திருமகனை இவர்கள் இவ்வுலகில் பின்பற்றுவதால் நிறைவாழ்வில் அவரோடு என்றும் மகிழ்ந்திருப்பார்களாக. மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இப்பொழுது திருத்தொண்டருக்குரிய ஆடையை அணிவிக்கிறார்கள்.
இறுதியாக மேதகு ஆயர் அவர்கள் நற்செய்தி நூலை வழங்கி அமைதியின் மொத்தத்தை புதிய திருத்தொண்டர்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். கிறிஸ்துவின் நற்செய்தியை பெற்றுக்கொள்ளும், அதை போதிப்பவராக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறீர். நீர் படிப்பதை விசுவசிக்கவும், விசுவசிப்பதை போதிக்கவும், போதிப்பதை பின்பற்றவும் கருத்தாயிரும். சமாதானம். கிறிஸ்துவின் நற்செய்தியை பெற்றுக்கொள்ளும், அதை போதிப்பவராக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறீர். நீர் படிப்பதை விசுவசிக்கவும், விசுவசிப்பதை போதிக்கவும், போதிப்பதை பின்பற்றவும் கருத்தாயிரும். சமாதானம். கிறிஸ்துவின் நற்செய்தியை பெற்றுக்கொள்ளும், அதை போதிப்பவராக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறீர். நீர் படிப்பதை விசுவசிக்கவும், விசுவசிப்பதை போதிக்கவும், போதிப்பதை பின்பற்றவும் கருத்தாயிரும். சமாதானம். கிறிஸ்துவின் நற்செய்தியை பெற்றுக்கொள்ளும், அதை போதிப்பவராக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறீர். நீர் படிப்பதை விசுவசிக்கவும், விசுவசிப்பதை போதிக்கவும், போதிப்பதை பின்பற்றவும் கருத்தாயிரும். சமாதானம். கிறிஸ்துவின் நற்செய்தியை பெற்றுக்கொள்ளும், அதை போதிப்பவராக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறீர். நீர் படிப்பதை விசுவசிக்கவும், விசுவசிப்பதை போதிக்கவும், போதிப்பதை பின்பற்றவும் கருத்தாயிரும். சமாதானம்.
சகோதரரே, என்னுடைய முடியுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையர்களுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, எங்களுக்கு எடுத்துக்காட்டாயிருக்க உம் திருமகன் தம் சீடர்களின் காலடிகளை கழுவ திருவுளமானார். அதனால் எங்கள் பணியின் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்களை உள்ளார்ந்த பலியாக உமக்கு கையளித்து பணிவும் தாராள ஊக்கமும் கொண்ட மனப்பாங்கினால் நிரப்பப்படுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, துயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இடத்தில் நாங்கள் உமக்கு அன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீரும் ஒரே திருமகனை தூய ஆவியாரின் அருள் பொழிவால் புதிய நிலையான உடன்படிக்கையின் தலைமை குருவாக நியமித்தீர். திரு அவையில் அவருடைய ஒரே குருத்துவம் தொடர சொல்லற்கரிய முறையில் நீர் ஏற்பாடு செய்ய திருவுளம் கொண்டீர். ஏனெனில் அவர் தமக்கு உரிமையாக்கிக் கொண்ட மக்களை அரச குருத்துவத்தால் அணி செய்தார். அது மட்டுமின்றி அவர்கள் மீது தம் கைகளை வைத்து தமது புனித பணியின் பங்கேற்பாளராக ஆவதற்காக அவர்களை தம் சகோதர அன்பினால் தேர்ந்து கொண்டார். அவர்கள் புனித மக்களை அன்பினால் வழிநடத்துகின்றார்கள். வார்த்தையால் ஊட்டம் அளித்து அருள் அடையாளங்களால் அவர்களுக்கு புத்துயிர் அளிக்கின்றார்கள். அவர்கள் உமக்காகவும் தங்கள் சகோதர சகோதரி மீட்புக்காகவும் தங்கள் உயிரை கையளித்து அதே கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருக்க முயலுகின்றார்கள். இடைவிடாமல் தங்கள் நம்பிக்கைக்கும் அன்புக்கும் உமக்கு சார்ந்து பகர்கின்றார்கள். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனித அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு பொழுந்துரைத்து அக்களிப்புடன் பாடுவதாவது: படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உடைய படைப்புகளெல்லாம் புகழ்வது தகுமே. என்னும் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கு ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடிராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு அன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். இனி புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிரினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார்னு எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த திரு அவையின் காணிக்கை கண்ணோக்கில் மன்றாடுகின்றோம். இப்பலினால் என் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளம் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை என்றும் உமக்கு காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸையும் எங்கள் ஆயர் மேதகு தேவதாஸ் அம்ப்ரோஸ் ஆண்டகையும் ஏனைய ஆயர்களையும் இன்று திரு அவைக்கு பணியாளர்களாக நீர் திருநிலைப்படுத்திய அடியார்கள் இவர்களையும் திருநிலையினர் அனைவரையும் உமக்கு சொந்தமான மக்கள் அனைவரையும் உமது நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையை எங்கும் சிறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் உயர்வு என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி இந்த திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியை அருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாம் உட்கொள்ளும் திருவன திரு ரத்தம் நீதி தேர்ப்புக்கும் தன்னைக்குள்ளாக்காமல் முது பைவிறக்கத்தால் உள்ள உடலுக்கும் பாதுகாப்பளிக்கும் அருமருந்தாக அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு ரத்தம் இதை உட்கொள் நமக்கு நித்திய ஒழிப்பதாக. ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவாலும் பானத்தாலும் மடியார்களுக்கு நிறைவு அளித்துள்ளீர். அதனால் உமது மாட்சிமைக்காகவும் நம்பிக்கையாளரின் மீட்புக்காகவும் நற்செய்தி அறிவிப்பதிலும் அருட்சாதனங்களை வழங்குவதிலும் அன்பு பணியாற்றுவதிலும் உண்மையுள்ள பணியாளர்களாக விளங்க இவர்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீர் வியத்தகு செயல் செய்துள்ளீர். நெடுநாளாய் நீர் தீட்டியுள்ள திட்டத்தை திண்ணமாகவும் உறுதியாகவும் நிறைவேற்றியுள்ளீர். எசையா அதிகாரம் 25 இறைச்சொற்றடர் 1. அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய நம் மறைமாவட்ட ஆயர் அவர்களே, மறைமாவட்ட வேந்தர் தந்தை அவர்களே, நமது இளங்குருமட அதிபர் அவர்களே, நமது ஆன்மீக தந்தை அவர்களே, அருட்சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு இந்த நன்றி உரையை தொடர்கிறேன். திருத்தொண்டர் அருட்பொழிவு நிகழ்வு இனிதே நிறைவேற காரணமான மூவர் இறைவனுக்கு எங்களது முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம் மறைமாவட்ட குருக்களுக்கு மட்டுமல்ல, இறை மக்களுக்கு மட்டுமல்ல, குருமட மாணவர்களுக்கும் அவர்களது தேவையை அறிந்து அது ஆன்மீகமாகட்டும் உடல் நலமாகட்டும் அனைத்து விதத்திலும் நமக்கு உறுதுணையாக இருந்து நம்மை நடத்தி செல்லும் நமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய ஆயரவர்களுக்கு எங்களது மனமார்ந்த சிரம்தார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்களுக்காக ஜெபித்த மறைமாவட்ட வேந்தர் அருட்தந்தை முனைவர் ஜக்கரியாஸ் அடிகளார்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு சிற்பி எவ்வாறு தான் உருவாக்கும் சிற்பத்தை சிரத்தையோடும் நேர்த்தியோடும் உருவாக்குகின்றாரோ அதை போலவே எங்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்கி இறை வார்த்தையில் வளர வாழ தேவையான அனைத்து பயிற்சிகளையும் எங்களுக்கு அளித்து கொண்டிருக்கும் எங்களது இளங்குரு மட அதிபர் அருட்தந்தை முனைவர் ஜே அகஸ்டின் அடிகளார் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆன்மீக வளர்ச்சியில் நாங்கள் முழு ஈடுபாட்டோடு இருக்க தேவையான அனைத்து அறிவுரைகளையும் வழிகாட்டுதல்களையும் எங்களுக்கு அவ்வப்போது தந்து எங்களை நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கும் எங்களது ஆன்மீக தந்தை அருட்தந்தை ஜே அந்தோணிசாமி அடிகளார் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கு ஆயரோடு வந்து எங்களுக்காக ஜெபித்த ஆயரின் செயலர் தந்தை அருட்தந்தை தோம்னி சாமுவேல் அடிகளார் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாடற்குழு, திருப்பீடப்பணி மற்றும் புகைப்படம் எடுக்க உதவிய சகோதரர்களுக்கும் இங்குள்ள சகோதரர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த முக்கியமான தருணத்தில் நாங்கள் நன்றியோடு நினைவுகூர வேண்டியது எங்கள் பெற்றோரை, பிள்ளைகளை மற்றும் பல ஆண்டுகளாக எங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களை. அவர்களின் தியாக உள்ளத்திற்காகவும் தொடர்கின்ற ஜெபங்களுக்காகவும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது நன்றியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
சிறப்பு ஆசிருக்கு கரங்குவித்து சிரம் தாழ்த்தி மௌனமாக ஜெபிப்போம். தமது திரு அவையில் மக்களுக்கு பணிபுரிய உங்களை அழைத்த இறைவன் எல்லாருக்கும், குறிப்பாக இன்னலுற்றோருக்கும் ஏழைகளுக்கும் பணியாற்றும் பேரார்வத்தை உங்களுக்கு தருவாராக. கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்கும் பணியை உங்களுக்கு அளித்த இறைவன் அவரது வார்த்தைக்கு ஏற்ப நீங்கள் வாழவும் அதற்கு உண்மையும் ஆர்வமும் உள்ள சீடர்களாக திகழவும் உங்களுக்கு உதவுவாராக. தம் மறை நிகழ்வுகளின் பணியாளர்களாக உங்களை ஏற்படுத்திய இறைவன் தம் மகன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாகவும் இவ்வுலகில் ஒற்றுமை அமைதியின் பணியாளர்களாகவும் நீங்கள் விளங்க செய்வாராக. ஆண்டவர் திருப்பெயர் போற்றப்படுவதாக. எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றுமே. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் மீது தங்கி உங்களை ஆசீர்வதிப்பாராக.